ஹாகேஸ் நம்ம மூவியில் கோஸ்ட் ட்ரெயின் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி அட்வென்ச்சர் ஹாரர் மூவியாக வெளியே வந்திருக்கு. இது ஒரு கொரியன் படமாக இருக்குது. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். சிட்டிக்குள்ளே தள்ளி கொஞ்சம் அவுட்டரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அங்கே பார்த்தா ஏகப்பட்ட விஷயங்கள் அமானுஷமாக நடக்குது. குறிப்பாக இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பேய் இருக்குது. அதனால் ஏகப்பட்ட வேறு போட்டு தள்ளியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு இந்த கதையெல்லாம் தெரியும். இதை எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய யூடியூப் சேனலை போட்டு தன்னுடைய சேனலை டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்களோட டீம்லாம் அங்கே போகிறாங்க. அங்கே போய் நடந்தது என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பல திடுக்கிடும் சம்பவங்கள்லாம் நிறையா இருக்குது. ஒரு இடத்துல ஹீரோ அவங்களுடைய டீமே இதில் மாட்டிக்கிறாங்க. இப்போ இறுதியில் இதுக்கிட்ட எப்படி தப்பிச்சாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தாவே இதில் நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. இவங்க ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த திருப்திக் நிமிடங்களை ஏற்படுத்திக்கிறாங்க. பேய் வர சீன்ஸ் நல்லா படுபயங்கரமாக இருக்குது. அந்தளவுக்கு சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்குது. படத்தை நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஸ்டேஷன்லேயே நான் அமானுஷமான விஷயங்களை எத்தனை பேர் இது மாதிரி சிக்கி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஒவ்வொரு கதையாக சொல்லுவார். அதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அதில் ஒரு சில கதைகள் நம்ம பயமுறுத்தவும் செய்யுது. படத்தோட பிஜிஎம் நல்லாவே இருக்குது. அதே சினிமோட்டோகிராஃபிக் ஒரு நல்லாவே கொடுத்துருக்காங்க. அது கடைசி கிளைமேக்ஸ் நல்லாவே இருக்குது. ஒரு பயங்கரமாக பயமுறுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே வழக்கமான வர பேய் படம் மாதிரி தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் அப்படி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியான சீன்ஸ் எல்லாம் எடுத்துருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் பார்த்து பழகினதுனால படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்துருந்தா நல்லாவே வந்திருக்கும். குறிப்பாக மிடில் வர போர்ஷன்லாம் கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யுது. இந்த படத்தோடைய அந்த விஎஃப்எக்ஸ் கதையெல்லாம் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஏன்னா லோ பட்ஜெட்டுங்கிறது அப்படியே அப்பட்டமாக தெரியுது. அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கலாம். இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவும் இல்லை. ஃபேமிலியாக பார்க்கலாம். மொத்தம் அப்படி சூப்பராக சொன்னாங்க. இந்த படம் ஒன் டைம் மேட்ச் அப்படி தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.